ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி பீர்க்கங்காயை வச்சு ஒரு சப்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் கறி வந்து நீங்கள் ரைஸ் கூட சப்பாத்தி கூட சர்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு பீர்க்கங்காய் எடுத்துக்கோங்க. அது ஒரு பீலரை வச்சு தோலை நல்லா சீவிடுங்க. இந்த தோலை வேஸ்ட் பண்ணாதீங்க. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த தோலை வச்சு ஒரு துவையல் இல்லைன்னா சட்னி வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் இந்த பீர்க்கங்காய் தோல் உரித்த பீர்க்கங்காயை குட்டி குட்டி பீசஸ் ஆட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கம்ப்ளீட்டாக தோல் எடுத்ததுனால நம்மளோட பீர்க்கங்காய் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வெந்துடும், ரொம்ப சாஃப்டாக குக் ஆகும். இப்போ ஒரு கடாயில் டிசானோவோட கோகோனட் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதை வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இதில் கொஞ்சம் சோம்பு, அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை இவ்வளவும் போட்டு தாளிச்சுக்கோங்க. நீங்கள் வேணும்னா கொஞ்சம் ஜீரகம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்லைஸ்ட் வெங்காயத்தை போட்டு நல்ல ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து சாட்டே பண்ணுங்கள். வெங்காயம் ஃபாஸ்ட்டாக வதங்குறதுக்கு வேண்டி கொஞ்சமாக உப்பு போட்டு அதை வந்து நல்லா சாட்டே பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒரு 2-3 மினிட்ஸில் லேசாக வந்து குக் ஆன மாதிரி சாட்டே ஆகிடும். அந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் பச்சை வாடை போக கிண்டிக்கோங்க. கூடவே வந்து மஞ்சப்பொடி 1 டீஸ்பூனையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இது இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போனதுக்கு அப்புறமாட்டு ஒரு வெங்காயத்துக்கு வந்து 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி ஒரு 2-3 மினிட்ஸ் குக் பண்ணலாம். தக்காளி வந்து ரொம்ப மசிஞ்சு மசாலா மாதிரி ஆகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு அது வந்து கொஞ்சம் குக் ஆனாலே ஓகே தான். ஸோ இந்த அளவுக்கு குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பீர்க்கங்காய் இருக்குல்ல, அந்த பீர்க்கங்காவை இந்த வெங்காயம் தக்காளியில் வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணால் போதும், நம்ம பீர்க்கங்காய் வெந்துடும். பீர்க்கங்காயில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது வந்து யூஸ்வலாக வந்து அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளான கறி நீங்கள் பண்ணலாம். இதை வந்து சுட சுட சாதத்தில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றி இந்த சப்ஜி போட்டு வெறுவி சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ பீர்க்கங்காய் போட்டு நல்லா டாஸ் பண்ணதுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு, நம்ம ஆல்ரெடி வெங்காயத்தில் உப்பு போட்டிருக்கோம், அதனால குறைவா உப்பு போட்டு ஒரு கிண்டிட்டு மூடி போட்டு 8லேருந்து 10 நிமிஷம் வேக விடுங்க. பீர்க்கங்காய் டக்குன்னு வெந்துடும். அது வந்து ரொம்ப ஈஸியாக வேகக்கூடிய காய் தான். ஸோ இந்த அளவுக்கு எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். அதுலேருந்து நான் கொஞ்சம் கூட தண்ணி விடலை. பீர்க்கங்காய்லேருந்தே நிறைய தண்ணி வரும் உங்களுக்கு. ஸோ இப்போ சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஸோ சில்லி பவுடரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட சப்ஜி வந்து ரெடி. இந்த பர்டிகுலர் டிஷ் வந்து ரொம்ப காரம் எடுத்துக்காது, அதனால் நீங்கள் அளவாட்டு தான் சில்லி பவுடர் போடணும். ஸோ இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸில் நம்மளோட கறி வந்து ரெடி. அவ்வளோதான், நம்மளோட பீர்க்கங்காய் சப்ஜி ரெடி. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு அந்த பீர்க்கங்காய் தோலை வச்சு சூப்பரான சட்னி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன்.